இனிமே வந்து உண்மைய சொல்லிடுறாரு. இனிமேல் வந்து கண்மணியும் நானும் வந்து கணவன், மனைவி அப்படின்னு நீங்க யார்ட்டயுமே சொல்ல வேண்டியதில்ல. இங்கே உள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஸ்டாஃப்ஸ் தான் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத நீங்க மெயின்டெயின் பண்ணா போதும் அப்படின்னோனே எல்லாருமே சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறுநாள் இன்ஸ்பெக்டர் பழையபடிக்கு வராரு. அவர் வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ட் ஆர்டர்ல வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கடை க்ளோஸா இருக்கிறத வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்து அத வந்து க்ளோஸா எடுத்து விடுறதுக்காண்டி அவர் சொல்ல வராரு. ஏன்னா, அவருக்கு தெரிஞ்சவர் ஏற்கனவே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்றனால வராரு. அவர் வரும்போது பழையபடிக்கு 2 பேருமே வந்து கணவன் மனைவியா கொஞ்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து சிவகாமி முதற்கொண்டு நம்ம அன்போட தம்பியும் பார்க்குறாங்க. என்னடா இப்போ தான் இந்நேரம் வரைக்கும் இவைங்க வந்து நாங்க 2 பேரும் அப்படி இல்ல, இப்படி இல்லன்னுலாம் சொன்னாங்க. இப்போ என்னடான்னா எல்லா வேலையுமே பண்றாய்ங்க. என்னதான் நடக்குது இங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேதே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்புல. பார்க்கலாம். இதையாச்சும் இது உண்மையா, பொய்யாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து அன்போட தம்பி நெனைக்கிறாரு. அவர் வந்து கோர்ட் ஆர்டர வந்து நீங்க வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத கேன்சல் பண்ணியாச்சு. நீங்க அடுத்து வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணி நீங்க வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்பிட்ட வந்து இன்வால்வ்மென்ட் ஆகுறாரு. அவரு ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. உன்னோட முயற்சியில தான் திரும்ப நம்ம ஹோட்டல் வந்து நம்மனால ஓப்பன் பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் எங்களுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம டாப்பா கொண்டு போகணும்னு நினைக்கும்போது, பக்கத்தில இவங்க இருக்கிறதெல்லாம் வந்து அன்பு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதாவது வந்து எங்க அம்மா, என் தம்பி, எங்க ஃபேமிலி இவங்க வந்து என்ட்ட தான் இனிமேல் தங்க போறாங்க. ஸோ நம்ம ஹோட்டல்லே அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னோனே, ஜீவா என்ன பண்றாருன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க குடும்பம் நம்ம குடும்பம் மாரி தான். கண்டிப்பா நம்ம ஹோட்டல்லே அவங்க வேலை பார்க்கட்டும் அப்படின்றத அவங்க சொல்லிர்றாங்க. ஸோ அன்பு வீட்டாளுக வந்து நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்ததுனால ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கு அன்புக்கு. அந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலும் அத வந்து உடனே கையும் களவுமா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கனால, இனி ஹோட்டல் ஆகா ஓஹோன்னு போகும். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத. வெண்ணிலாவுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து அன்ப கண்டுபிடிச்சாங்களா?